ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஹவுஸ்ல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 3 டீம் விளையாடுது. அதாவது 3 டீமா பிரிச்சுட்டாரு பிக் பாஸ். வாஷிங் டீம், கிளீனிங் டீம், அதுக்கப்புறம் குக்கிங் டீம்னு 3 டீமா வந்து பிரிச்சுட்டாங்க. பிக் பாஸ் கண்டிப்பா சொல்லிட்டாரு, இந்த வாரம் ஃபுல்லா வந்து என்டர்டைன்மெண்ட் டாஸ்கா தான் இருக்கும். அதுல நிறைய ஃபன்னும் இருக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஃபன்னாவே போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கொடுத்த என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்ல சீரியஸா விளையாடி இந்த டாஸ்கையே அழிச்சு சம்பவம் பண்ணி விஜய் சேதுபதி கிட்ட வார கடைசியில் திட்டு வாங்கினாங்க. பிசிக்கல் டாஸ்க்கை கொடுத்தா தாண்டா நீங்க அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்டா ஃபன்னா வந்து கொண்டு போற டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காரு பிக் பாஸ். இருந்தாலும் சில பேர் வன்மத்தெல்லாம் கையாண்டு ஃபன்னா கொண்டு போற டாஸ்க்கை சண்டையும் சச்சரவுமா கொண்டு போயிடுவாங்க. நடக்க கூடாதுன்னு நம்ம கடவுளை வேண்டிக்கினேன். என்ன டாஸ்க்னு பார்ப்போமா? ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. கிளீனிங் டீம், குக்கிங் டீம், வாஷிங் டீம்னு 3 டீமா பிரிச்சுட்டாங்க. இந்த 3 டீமும் எதுக்காக விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரு அதிகமா பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க அடுத்த வாரத்துக்கான கேப்டன்ஷிப் போட்டியில, அதாவது தலை போட்டியில பங்கேற்பாங்க. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாது. கேப்டன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க, அவ்வளவுதான். போன வாரமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சுக்கின்னு நிறைய பேர் தப்பிச்சுன்னு இருந்தாங்க. குறிப்பி சும்மா அவங்களுக்கே ஓட்ட போட்டு அந்த நாமினேஷன் பாஸை வச்சுக்கின்னு தப்பிச்சு வந்தவங்களுக்குலாம் இனிமேல் செம அடி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கட் பண்ணது. இந்த வகையில் எந்த டீம் வந்து அதிக பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்களோ அந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் கேப்டன்ஷிப் போட்டிக்கு தகுதியானவங்க. கிளீனிங் டீம்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? கிளீனிங் டீமை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணுன்னு கலந்து இருக்கிறாங்க. இதுல கமருதீன் இருக்காரு, விக்ரம் இருக்காரு, சுபிக்ஷா இருக்கிறாங்க, கெமி இருக்காங்க, கடைசியா பிரஜன் இருக்காரு. மொத்தம் 5 பேர் வந்து கிளீனிங் டீம்ல இருக்காங்க. இவங்க 5 பேரும் தான் அந்த வீடை ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணணும். ப்ரோமோல பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை கூப்பிட்டு சாண்ட்ரா வந்து காலமுக்கு சொல்றாங்க. சுபிக்ஷாவும் சாண்ட்ராக்கு காலமிக்கு விடுறாங்க. அப்படின்னா இந்த கிளீனிங் டீமை பொறுத்த வரைக்கும் பெட்டெல்லாம் கிளீன் பண்ணக்குள்ள உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எந்த வேலை கொடுக்குறாங்களோ அதையும் செஞ்சாகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில தான் வந்து சுபிக்ஷா வந்து சாண்ட்ராக்கு காலையை அமுத்தி விட்டு இருக்காங்க. வேலை செய்யணும்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா எல்லாரும் கூப்பிட்டு பயங்கரமா வேலை வாங்குவாங்க. அதிலே பயங்கரமா வன்மம் பறக்கும். அது வழியா ஃபன்னா கொண்டு போற டாஸ்க் கண்டிப்பா சண்டேல போய் முடியும். ஆனா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இந்த வாரம் ஃபுல்லா ஃபன்னா தான் இருக்கணும், ஃபன்னா கொண்டு போங்க இந்த டாஸ்க் எல்லாம்னு சொல்லி வச்சிருக்காரு. இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா குக்கிங் டீம். இந்த குக்கிங் டீமுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, அதாவது சாம்பார் டீம். சாம்பார் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெண்களாவே போட்டுட்டாங்க. 5 பெண்களை போட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கனி இருக்காங்க, சாண்ட்ரா, பாரு இருக்காங்க, திவ்யா இருக்காங்க, கடைசியா வந்து வியானா இருக்காங்க. இந்த 5 பேருமே கிச்சன் டீம்ல போட்டாங்க. இந்த 5 பேரும் கிச்சன் டீம்ல இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த டீம்ல கனி இருக்காங்க. கனியை பிடிக்காத சில பேர் அந்த கூட்டத்துல இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும், சாண்ட்ரா அண்ட் பார்வதி. இவங்க 2 பேரும் கனியை பிடிக்காது. ஸோ இதனால கண்டிப்பா வந்து சண்டை வரும். பிக் பாஸ் சொன்னதுனால இங்க டீமா பெர்ஃபார்ம் பண்ணி பாயிண்டை எடுத்து 5 பேரும் கேப்டன்சிக்கு வந்து போட்டுறதுக்கு சண்டை இல்லாம முயற்சிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த கிச்சன் டீமை பொறுத்த வரைக்கும் சமைக்கணும், அது மட்டும் இல்ல யாராவது சாப்பாடை ஊட்டி விடணும்னு சொன்னா இவங்க 5 பேர்ல யாராவது ஒருத்தவங்க போய் ஊட்டி விடணும். நீங்க அந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, பாரு வந்து அரோராக்கு ஊட்டுவாங்க. ஸோ குக்கிங் டீமை பொறுத்த வரைக்கும் குக்கிங் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஊட்டியும் விடணும். இதுதான் வந்து அவங்களுடைய டாஸ்க். இது 3வது டீம் பாத்தீங்கன்னா வாஷிங் டீம். இந்த வாஷ்ரூம் டீமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரோரா, சபரி, ரம்யா, எஃப்ஜே, வினோத், அமித், மொத்தமா 6 பேரை இந்த டீம்ல போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வாஷ்ரூம் டீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வாஷ்ரூம் யூஸ் பண்ண போறாங்கன்னா ரெட் கார்பெட்டை கீழே போட்டு இதுல அவங்கள நடந்து வர சொல்லணும். கண்டினியூட்டியா வாஷ்ரூம் போற வரைக்கும் விரிச்சு அவங்க போட்டுக்கினே வரணும். சீசன் 1ல ஜூலிக்கு ஓவியா வந்து ரெட் கார்பெட்டை இப்படிதான் விரிச்சு கூட்டிட்டு போவாங்க. அதே போலதான் இந்த வாஷ்ரூம் டீம் வந்து பண்ணணும். எல்லாருக்கும் ரெட் கார்பெட்டை விரிச்சு அவங்கள கூட்டிட்டு போகக்குள்ள என்டர்டைன்மெண்டா ஃபன் பண்ணிக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு அவங்கள மகிழ்ச்சி கூட்டின்னு போகணும். அதுதான் இவங்களுடைய டாஸ்க். ஸோ இந்த வீக் ஃபுல்லா வந்து ஃபன்னா தான் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். இந்த டாஸ்கை ஒட்டு மொத்தமா கெடுக்கிறது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாருன்னா பேரா வந்து பார்வதி பேரை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பார்வதியை விஜய் சேதுபதி அவர்கள் போன வாரம் விட்ட டோஸ்ல அவங்க கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அது மட்டும் இல்ல, வாட்டர்மெலன் ஸ்டாரும் கூட இருக்காதனால அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஊரோடு நாமளும் ஒத்து போயிடுவோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒத்து போற மாதிரி தெரியுது நம்ம பார்வதி. இந்த 3 டீமும் தனக்குன்னு ஒரு பேரை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது குக்கிங் டீம் பாத்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாட்னு பேரை மாத்திக்கினாங்க. கிளீனிங் டீம் பாத்தீங்கன்னா ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்னு பேரை மாத்திக்கினாங்க. வாஷிங் டீம் பாத்தீங்கன்னா மாப் மாயாவிஸ் அப்படின்னு பேரை வச்சுக்கினாங்க. ஸோ பேர்லாம் பாத்தீங்கன்னா செம சூப்பரா தான் இருக்கு. இவங்களே வச்சுக்கினாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 டீமும் எப்படி பாயிண்ட்
பாயிண்ட்டை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டீமும் லிவிங் ஹால்ல உட்கார வச்சு, டாஸ்க்ல என்னென்ன நல்லது பண்ணாங்க, கெட்டது பண்ணாங்கன்னு அந்த டீமை பத்தி ரிவ்யூ சொல்லிட்டு, அவங்களுக்கு உண்டான பாயிண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஒரு காயின் போல கொடுத்து அதை வந்து போர்டில் வந்து மார்க் பண்றாங்க. யாரெல்லாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னு வந்து கடைசியா வந்து டோட்டலா கனெக்ட் பண்றாங்க. இந்த வீக்லி டாஸ்க் நடக்கக்குள்ளேயே இந்த டாஸ்க்குள்ளேயே இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. கோலம் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீமும் இந்த டாஸ்க்கை வந்து விளையாடுறாங்க. இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி குக் வித் கோமாளியில நீங்க இதை பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு பவுல்ல மாவை வச்சிருப்பாங்க. 5 பேரை கூப்பிட்டு வாயில சின்னதா ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை கவ்விக்கிட்டு பவுல்ல வச்சுக்கிற மாவை வாய் வழியா கவ்விக்கிட்டு எடுத்து அதை அப்படியே 5 பேர் பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட அப்படியே வாய் வழியாவே பாஸ் பண்ணணும். பின்னாடி நிக்கிறவங்களும் வாயில ஒரு கார்டை கவ்விட்டு இருப்பாங்க. அந்த கார்டுல கரெக்டா கொண்டு போய் இந்த மாவை வைக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரா வந்து வாய் வழியா கவிக்கிட்டு இருக்கிற மாவை கடைசியா இருக்கிற பவுல்ல வந்து அந்த மாவை வந்து போடணும். வாய் வழியாவே எவ்வளவு மாவு அந்த பவுல்ல இருக்குதோ அந்த டீம் தான் ஜெயிச்சாங்க. சோ அந்த டீமுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இந்த 3 டீமும் பயங்கர வெறித்தனமா விளையாடுறாங்க. கடைசியில யார் வெற்றி பெற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாப் மாயாவிஸ் தான், நம்ம விக்கல்ஸ் டீம் தான். அவங்க வெறித்தனமா விளையாடி இந்த போட்டியில ஜெயிச்சுட்டு 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அதிகமான பாயிண்ட்ஸை யார் எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மாப் மாயாவிஸ் தான், நம்ம விக்கல்ஸ் டீம் தான். இவங்க தான் தலை போட்டிக்கு வந்து தேர்வாகி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களே, நீங்க யாரு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.